கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் சுவீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சங்கீதங்களின் புத்தகம் 62 சங்கீதம் 5வது வசனம். சங்கீதம் 62 வசனம் 5. என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நான் நம்புகிறது கடவுள் எனக்கு செய்வார், கடவுள் எனக்கு இறங்குவார், கடவுள் எனக்கு அற்புதங்களை நடப்பிப்பார் என்று சொல்லி கடவுள் மீது வைக்கின்றதான அந்த நம்பிக்கை இருக்கிறதே, அந்த நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் வீண் போகாது. காரணம் என்ன? நாம் நம்புகிறதை கொடுக்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார். யோவான் தன்னுடைய நிருபத்தில் இப்படி சொல்வார், நாம் எதை கேட்டாலும் அதை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசத்தோடு கூட நாம் கேட்க வேண்டும் என்று. அப்படி நாம் கேட்கும் பொழுது கடவுள் அதை நிச்சயமாய் நமக்கு செய்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அதை தான் இங்கே தாவீது குறிப்பிடுகின்றார். என் ஆத்துமாவே நீ தேவனையே நோக்கி அமர்ந்திரு. பல நேரங்களில் நாம் கடவுளை நோக்கி அமர்ந்திருக்கும் பொழுது சோர்வுகள் வருகிறது. அப்பொழுது கடவுளை நோக்கி பார்ப்பதற்கு பதிலாக நாம் மனச்சோர்வு அடைந்தவர்களாக, நாம் விசுவாசத்தை விட்டு வழுவி அப்படியே நாம் நிலை குலைந்து போய்விடுகின்றோம். மாறாக தாவீது சொல்லுவதைப் போல எந்த சூழ்நிலையிலும், ஆண்டவரே நான் உம்மை மாத்திரமே நோக்கி நான் அமர்ந்திருப்பேன், நான் உம்மை பார்த்து கொண்டே இருப்பேன், உம்மிடத்தில் முறையிட்டு கொண்டே இருப்பேன், உம்மிடத்தில் என் விண்ணப்பத்தை நான் வைத்து கொண்டே இருப்பேன். நான் நம்புகிறது உம்மாலே வரும் ஆண்டவரே, நான் நம்புகிறதை நீர் எனக்கு கொடுப்பதற்கு நீர் போதுமானவராக இருக்கிறீர் என்று தாவீது குறிப்பிடுகின்றார். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, உங்கள் நம்பிக்கை கூட வீண் போகாது. காரணம், அவர் நம்புகிற விசுவாசிக்கிறவர்கள் தேவனுடைய மகிமையை காண்பார்கள் என்று கடவுள் சொல்லி இருக்கிறார். நீங்களும் நானும் நம்முடைய காரியத்தை குறித்ததாக நம்பிக்கையோடு கூட கடவுளை நோக்கி பார்க்கும் பொழுது, அல்லது கடவுள் எனக்கு நிச்சயமாய் செய்வார் என்று நாம் அமர்ந்திருக்கும் பொழுது அந்த காரியம் நடக்கிறதை நம்மால் பார்க்க முடியும். ஏனென்றால் தம்மை நம்பின பிள்ளைகள் ஒருவரையும் அவர் கைவிட்டதில்லை. தம்மை நம்பினவர்களை ஒரு நாளும் அவர் வெட்கப்படுத்தினதில்லை. தம்மை நம்பினவர்களை ஒரு பொழுதும் அவர் மறந்து போனதில்லை. நம்மை நினைவில் வைத்து கொள்ளுகிற கடவுள். நம்மை நினைவில் வைத்து கொள்ளுகிறார் என்றால் என்ன அர்த்தம்? நம்முடைய காரியங்களும் கடவுளுக்கு தெரியும், நம்முடைய பிரச்சனைகள் கடவுளுக்கு தெரியும், நம்முடைய எதிர்பார்ப்புகள் கடவுளுக்கு தெரியும். நாம் வேண்டுகிற காரியங்களை கர்த்தர் செவி கொடுத்து கேட்கிறவராக இருக்கிறார். ஆகையால் எனக்கு அன்பான கடவுளுடைய பிள்ளைகளை, மறந்து போக வேண்டாம் அல்லது சோர்ந்து போக வேண்டாம். தாவீதை போல உறுதியாக சொல்வோம், என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் நம்பிக்கை வீண் போவதில்லை ஆண்டவரே. நாங்கள் நம்புகிறவைகளை, நாங்கள் எதிர்பார்க்கிறவைகளை எங்களை கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்கிற கடவுள். இன்றைக்கும் கர்த்தாவே, உம்மை மாத்திரமே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். எங்களுடைய சூழ்நிலையெல்லாம் உமக்கு தெரியும், எங்களுடைய தேவைகள் உமக்கு தெரியும், எங்களுடைய எதிர்பார்ப்புகள் உமக்கு தெரியும். தேவன் ஒரு நாளும் எங்களை கைவிட மாட்டீர். அதற்காய் ஸ்தோத்திரம். ஏனென்றால் நாங்கள் நம்பி இருப்பது ஒரு மனிதனை அல்ல ஆண்டவரே, எங்களை படைத்த உம்மை நம்பி இருக்கிறோம். நீர் வெட்கப்படுத்த மாட்டீர். எங்களை கர்த்தாவே ஆசீர்வதிப்பீர். ஆகையால் தாவீது சொல்லுவதைப் போல உம்மையே நோக்கி பார்க்கிறோம். கிருபை செய்யும். மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.